அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். சிறுதானிய உணவுகள். தினை 1 கப்பு கழுவி வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். 10 நிமிஷம் ஒரு துணியில் போட்டு காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கடாயில் ஸ்டவ்வில் வைத்து தினையை லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை சோளம் 1 கப் எடுத்து லேசாக பொரியும் வரை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆறிய பிறகு மிக்சியில் ரவை பதத்துக்கு 2ஐயும் சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள். ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து 2 டீஸ்பூன், கடலப்பருப்பு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி சேர்த்து கொள்ளுங்கள். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள். கருவேப்பிலை, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்குங்கள். தேங்காய்ப்பூ 1/2 கப் சேர்த்து லேசாக வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள். 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்கள். தண்ணி கொதி வந்த பிறகு மாவை கொட்டி கிளறி லோ ஃப்ளேமில் வைத்து மூடி வைத்து விடுங்கள். அடிக்கடி கிளறி விட்டு வெந்து கெட்டியானவுடன் பதம் வந்த பிறகு இறக்கி ஆறவிடுங்கள். ஆறிய பிறகு உருண்டை பிடித்து இட்லி பானையில் வைத்து வேக விடவும். 5 நிமிஷம் பிறகு எடுத்து விடுங்கள். இந்த மில்லட் உருண்டை நல்ல ருசியாகவும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு. இது கூட குழந்தைகளுக்கு டொமேட்டோ சாஸ் வைத்து கொடுத்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அல்லது தக்காளி சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்றே சேர்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு தாருங்கள். நன்றி.